ஸோ அடுத்து இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் என்னப்பா பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த போர் வந்து எனக்கு தெரிந்து பெரிய அளவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக இருக்குது சமீபமாக. எதிர்காலத்தில் அது எதிர் நாட்களில் எப்படி நடக்கும்னு தெரியல. ஏன்னா அந்த பேர்சியன் கல்ஃப் இருக்குல்ல, பாரசீக வளைகுடா, அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய 2 போர்க்கப்பல்கள் தயாராக இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஆப்ரஹாம் லிங்கன் இருக்குது, மற்றொரு கப்பல் நின்று இருக்குது. இந்த 2 கப்பல்களும் இதுவரையிலும் பெரிய தாக்குதல் எதையும் ஈரானை நோக்கி நகர்த்தலை. ஈரான் தயாரான சூழலில் 24 மணி நேரமும் ஐஆர்ஜிசியுடைய இராணுவ துருப்புகள் தயாராக இருக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா தரப்புலேருந்து ஒரு சின்ன மூவ் ஆச்சுன்னா கூட எதிர் அடி பயங்கரமாக இருக்கணுங்கிறத தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழல் வந்து இன்றைக்கி நினைவிட்டு. ஆனால் இதற்கு மத்தியில் இன்னைக்கு பதறிப்போய் கிடைக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் அமெரிக்காட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, இந்த போர் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர்களுடைய இருப்பு இங்கே பாதிப்பு ஏற்படுத்தும். மத்திய கிழக்கில் ஒரு அமைதி இல்லாத சூழல் உருவாகும் மிடில் ஈஸ்டில் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தின் காரணமாக இன்றைக்கி 2 நாடுகள் ஓப்பனாக கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒன்று ஒமானு, மற்றொன்று பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் வச்சிருக்குன்னு சொல்லப்படுகிறது. பஹ்ரைனுடைய அழுத்தத்தை ஆண்டு ஒமானும் கத்தாரும் வெளிப்படையாக வச்சுருக்கு. இங்கே பாரு, இப்போ போர்லாம் வேணாம், அமைதியாக போயிருங்க, மத்திய கிழக்கு பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. ஆனால் மறைமுகமாக சவுதி அரேபியாவும் யுஏஇயும் ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுட்டு இருக்குது, வேணாம் இந்த போர்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இவங்களுக்கு இருப்பு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ யுஏஇ பொறுத்த வரைக்கும் யுஏஇ சவுதியெல்லாம் பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்குது. ஒரு பக்கம் போர் வேணான்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா ஒருவேளை போர் வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இவ்வளவு நாள் இவங்க நின்றுருந்து தாக்குதல் நடத்தாமல் திரும்பி போயிட்டாங்க, ஒரு சின்ன பாதிப்பு கூட ஏற்படுத்தாமல் போயிட்டாங்கன்னா ஈரான் இன்னும் நல்ல வளர்ச்சி அடையும், அங்கே ஆட்சி நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையில் இருக்கும், அதிகாரம் வந்து இன்னும் வலுவாக ஆகும், தொழில்நுட்பத்தில் வளர்ந்து போவாங்க அப்படிங்கிற நிலை உருவாயிருமே அப்படிங்கிற ஒரு தயக்கத்தின் காரணமாக சவுதி அரேபியா ஒரு பக்கம் தாக்குதல் நடத்த வேணாம்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் அமைதியாக இருப்போம், தாக்குதல் நடத்தினா அது நமக்கு சாதகமாகும் அப்படிங்கிற நிலையிலையும் சவுதியும் யுஏயும் யோசிச்சுட்டு இருக்கு. இந்த சவுதி யுஏஇ வந்து ஒரு மிகப்பெரிய பாதக வேலையை செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், குறிப்பாக யுஏஇ, இந்த யுஏஇ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருடங்களாக அல்ஜீரியாவில் வந்து ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கு. 13 வருஷமாக அல்ஜீரியா கூட விமான ஒப்பந்தம் இருந்துச்சு, விமானம் அங்கேயும் போகும் இங்கேயும் போகும், சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தங்கள்லாம் ஆகும். ஆனால் இந்த அல்ஜீரியாக்குள்ளே என்ன வேலை பார்த்துருக்குன்னா, யுஏஇ கூலிப்படைகளை உள்ள அனுப்பியது. கூலிப்படைகள் என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கையிலேயே ஆயுதங்களை கொடுத்து அரசை கவிழ்க்க வேண்டும் என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய சுயநல நிலையிலேருந்து யுஏஇ யோசிச்சுட்டு இருக்குன்னு பாருங்களேன். இதை தெரிந்து கொண்ட அல்ஜீரியா இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, உங்களுடனான விமான சேவை மற்றும் பல சேவைகளை நாங்கள் ரத்து செஞ்சு நிறுத்துகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை நோக்கி போயிருக்கு. ஸோ யுஏஇ இந்த முடிவு. சவுதி அரேபியாவுடைய முடிவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த யுஏஇ சவுதி அரேபியா கிட்டத்தட்ட எப்படின்னா சின்ன சின்ன இஸ்லாமிய நாடுகளையும் விழுங்கக்கூடிய, அதோடைய வளங்களை சுருண்டக்கூடிய இடத்துல இருக்குது. இதே யுஏஇ பார்த்திங்கன்னா சூடானில் நடக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளில் நேரடியாகவே தலையிட்டு இருக்குது யுஏஇ. அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு தான் அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் எண்ணெய் வளங்களை இன்றைக்கும் திருடி கொண்டு இருக்கிறது யுஏஇ. யோசிச்சு பாருங்களேன், யுஏஇ அபுதாபியில் எண்ணெய் வளம் பெருசாக இல்லை, ஆனால் இன்றைக்கி அவர்கள் செல்வ சீமாட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எல்லா லக்ஸரி காரில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே வளம் இருக்கக்கூடிய சூடான் பின்தங்கி இருக்குது. ஏன்? சூடானில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் யுஏஇ திருடிட்டு இருக்குது, ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சவுதியையும் யுஏஇயும் ஒன்றா சேர்ந்து அட்டுழியம் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா யமான் பகுதி இருக்குல்ல, யமானில் வளைகுடா பகுதி மற்றும் குறிப்பாக ஏடன் கல்ஃப், இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா யுஏஇ மற்றும் சவுதியுடைய அந்த ஆதிக்கம் இருக்குது. யமனை பொறுத்த வரைக்கும் 3 ஆட்சி பீடங்கள் இருக்குது. யமனில் பார்த்தீங்கன்னா ஹவுதிகள் அன்சார் உல்லாக்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து சனா சாதா போன்ற இடங்களை மையமாக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. மிச்ச சில இடங்களில் யுஏஇயும் சவுதியும் அங்கே வந்து கோலைச்சி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவர்களும் அங்கேருந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்கே ஒரு ஆட்சி கவிழ்ப்பு கொண்டு வரணுங்கிற நிலையை நோக்கி, அதாவது ஹவுதிகள் அன்சார் உல்லாக்களை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடும் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி வந்த வண்ணம் இருக்குது. அப்போ அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, அவர்கள் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக சின்ன அரபு நாடுகளை கவிழ்க்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி இந்த அரபு நாடுகள் போகுது. இதே வேளையில் தனக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்குலக நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளை பயன்படுத்திக்குது. இன்றைக்கி பாருங்களே, மத்திய கிழக்கில் பல நாடுகளில் அமெரிக்க பேஸ் நிலையங்கள் இருக்குது. அதுவும் சேர்ந்து தான் அமெரிக்கா ஈரான் போர் நடந்தால் அழிக்கப்படும், தாக்கப்படும். ஸோ இந்த நிலை உருவாகக்கூடிய சமயத்தில் தான் இன்றைக்கி என்ன பண்ணுது, அமெரிக்காவுக்கு ஒரு வகையில் ஒத்தும் போது மற்றொரு வகையில் அமெரிக்கா எதிர்க்கிற மாதிரியும் இன்றைக்கி ஒரு நிலையை காட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. ஆனால் இதில் யூத லாபி என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசுகளை கவிழ்த்து விட்டு அங்கு நமக்கு சாதகமான ஒரு ஆட்சியை கொண்டு வரணுங்கிற நிலையில தான் யோசிச்சுட்ருக்கு. அதில் ஒரு பகுதியாகத்தான் ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட இந்த பலஸ்தீன் போர் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அடிப்படையில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஈரானுக்கு பொருளாதார தடை விதிக்கணும். ஈரானுடைய பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி நேற்று ஆரம்பித்தது கிடையாது. 1951 இந்த பிரச்சனை வந்துருக்கு. 1951 அமெரிக்காவும் ஈரானும் ஒரு நட்பு நாடாக தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா 1951 ஈரான்லேருந்து எடுக்கப்பட்ட வளங்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டு தேசியமயமாக்கப்படலை. அது எல்லாமே நேரடியாகவே மேற்குலகங்கள் அனுபவித்து கொண்டு இருந்துச்சு.
இந்த அமெரிக்கா, மேற்குலக, பிரிட்டன் நாடுகள் எல்லாமே எல்லா சிறிய நாடுகளாக ஆகட்டும், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய புர்கினோ ஃபாஸ்கோ ஆகட்டும், நைசர், மாலி போன்ற சின்ன நாடுகள், ஈரான், இன்னும் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்களை தான் திருடி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நாட்டு மக்கள் அந்த வளங்களை பயன்படுத்தி முன்னேற அதை விடவே இல்லை. அப்போ 51 இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது தான் 51 ஷா முகமது ரிசா என்று சொல்லக்கூடியவர் வர்றாரு. வந்து இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் தேசிய உடைமையாக்கி மக்களுக்கு பயனளிக்க வழிகளை கொண்டு வர்றாரு. ஆனால் கொண்டு வரக்கூடிய சமயத்தில் கூட மேற்குலகத்துடைய, குறிப்பாக அமெரிக்காவுடைய தொடர்பில் நெருக்கமாக இருக்கிறாரு. இது நாளடைவில் மிகப்பெரிய பிரச்சனையாகுது. ஆகும்போது 1979 அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அங்கே ஒரு ஆட்சி கவிழ்ப்பை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அமெரிக்காவுடைய தூதகத்தை முற்றுகையிட்டு அமெரிக்காவுடைய பல நபர்களை பணைய கைதியாக பிடிச்சி வச்சிடுறாங்க. ஸோ பணைய கைதியாக ஒரு 500-1000 நபர்கள் நினைக்கிறேன் ஐ திங்க் பிடிச்சி வச்சனால அமெரிக்கா மிகப்பெரிய ப்ரெஷரை வந்து ஈரான் மேலே போட்டுட்டு இருக்கு. இங்கே ஒரு முரண் உருவாயிட்டே இருக்குது. இவங்க பணைய கைதியை விடவே இல்லை. அப்போ இறுதியாக அதற்கு அடுத்து தான் கொமேனி வராரு. கொமேனியுடைய அந்த பரம்பரை வருது. கொமேனி 1979-80 காலகட்டங்களில் அவர் உள்ளே வராரு. கிட்டத்தட்ட இந்த கொமேனி வந்த பின்னாடி தான் இங்கு ஒரு இஸ்லாமிய குடியரசு நிலவ வேண்டும் சொல்லிட்டு ஒரு நிலை உருவாகுது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஈராக்கில் இருக்கக்கூடிய சில நபர்களோடு அமெரிக்கா கைகோர்த்து ஈராக்குக்கும் ஈரானுக்கும் மத்தியில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் போர் நடக்குது. கிட்டத்தட்ட 500,000 மக்கள் இந்த போரில் இறக்குறாங்க அப்படிங்கிற துயரமான செய்தி பார்க்க முடியுது. ஸோ இதற்கப்புறமும் கொமேனி ஆட்சி தொடர்ந்து வருது. கொமேனி ஆட்சி அங்கே வீழ்ச்சியே அடையல, தொடர்ந்து கொமேனி ஆட்சி தான் இருக்கு. ஏன்னா கொமேனி ஆட்சி கொண்டு வந்தது ஒரு இஸ்லாமிய அரசு. கொமேனி தெளிவாக என்ன பண்ணார்னா, மேற்குலகத்துடைய தொடர்பை டோட்டலாக கட் பண்ணார். தன் நாட்டுடைய வளர்ச்சியை வந்து உள்நாட்டுக்குள்ளே உருவாக்கணும், அது மக்களுடைய மனிதர்களுடைய வளங்களை பயன்படுத்திங்கிற முயற்சியில் தெளிவாக ஈடுபட்டார். ஸோ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது தான் 1988 பயணிகள் விமானம் 209 பயணிகளோடு பறக்குது. இந்த பயணிகள் விமானத்தை போர் விமானம் சொல்லிட்டு அமெரிக்கா சுட்டி வீழ்த்தி அந்த 290 பேர் இறந்துடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய முரணாக மாறுது. அதற்கப்புறம் 2015 பார்த்தீங்கன்னா இதே போல் என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவுடைய ஒரு ட்ரோன்களையும் எண்ணெய் கப்பலையும் வந்து ஈரான் சுட்டுருச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த முரண் உருவாகுது. அதற்கப்புறம் 2020 மிகப்பெரிய பிரச்சனை உருவாகுது. ஈரானுடைய ஐஆர்ஜிசியுடைய குட்ஸ் படையுடைய மிகப்பெரிய தலைவராக, மதிக்கப்படக்கூடிய தலைவராக இருந்த ஒரு முக்கிய நபர் அவர்தான் காசிம் சுலைமானி என்று சொல்லக்கூடிய நபர். இந்த காசிம் சுலைமானியை வந்து ட்ரம்ப் வந்து படுகொலை செஞ்சுட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த கசம் சுலைமானியை ஈராக்கில் வச்சு கொண்டுட்டாரு அப்படின்னு. ஏன்னா கசம் சுலைமானி ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர், ஐஆர்ஜிசி குட்ஸ் படைப்பிரிவுடைய முக்கிய தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இந்த கொலைக்கு பின்னாடி தான் ட்ரம்ப்பை வந்து ஈரான் எப்படியோ கொன்றுங்கிற அந்த ஒரு ப்ராப்பகேண்டா பெருமளவில் பரவிட்டு இருந்துச்சு. ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்பை வந்து சுற்றுவான் ஒருத்தன், காதில் வந்து ரத்தம் வரும். அதற்கு கூட வந்து ஈரான் தான் கொலை செய்ய முற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வெளியிட்டாங்க. ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லிடுச்சு, ட்ரம்ப்பை கொல்லணுங்கிற ஆசையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களது உயிரிழந்த மேலான முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய காசிம் சுலைமானியை நீங்கள் கொன்னீங்க, அந்த கோவம் எங்களுக்கு இருக்குது, அதற்காக நாங்கள் இந்த கேவலமான ரூட்லாம் கையில் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிடுச்சு. ஸோ அதற்கப்புறம் தான் பலஸ்தீன் போர் உருவாகுது. அதற்கப்புறம் இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை ஈரான் ரொம்ப வலுப்படுத்துது. பலஸ்தீன் இஸ்ரேல் போயிட்டு இருந்தால் கூட ஈரான் நேரடியாக தலையிலாட்டி கூட மறைமுகமாக பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துலையும் அமெரிக்காவுக்கு ஒரு முரண் உருவாகுது. இதில் கூடுதலான முரண் என்னன்னு கேட்டிங்கன்னா, அணு ஆயுதம் இவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை முன்வைக்குது. ஈரான் இப்போ வரையும் சொல்லுது, அணு ஆயுதத்தை நாங்கள் தயாரிக்கலை, அணுசக்தியை பயன்படுத்தி பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அதற்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம், இதை நீங்கள் தடை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தனது உரிமைக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து 2015 வந்து கிட்டத்தட்ட அணுசக்தி பரவல் தடை சட்டத்தில் வந்து சில ஒப்பந்தங்களை ஈரான் கையெழுத்து போட்டால் கூட இன்றைக்கி அதை மீறிடுச்சுன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட போன வருஷம் 2024-25 வந்து மீண்டும் சர்வதேச அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் மீண்டும் ஈரான் மேலே ஒரு பொருளாதார தடை போடுறாங்க. ஸோ இந்த பொருளாதார தடை தான் என்ன ஆகுதுன்னா, ஈரானுக்குள்ளே வறுமையை கொண்டு வருது, விலைவாசி கூடுது, அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் நடக்குது. இது எல்லாமே நடக்குது. யார் மூலம் நடக்குதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மூலம் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெரியும், இந்த பொருளாதார தடையே அமெரிக்க மேற்குலகம் போட்டு இங்கே மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்திட்டு இருக்கு, இதை நாம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், அதாவது மொசாதுடைய ஏஜென்ட்டுகள், இன்னும் பல நபர்கள் உள்ளே இருந்து கிளர்ச்சியை பண்ணுறாங்க. அவர்களுக்கு எதிராக ஈரானுடைய இராணுவம் கடுமையான முறையில் பிரச்சனையை கொண்டு போது தாக்குதல் நடத்துது. ஸோ இதுக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து ஆட்சி கல்ப்பு நிகழ்த்தணும் ஒரு பெரிய ஒரு டார்கெட்டில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே ஆட்சி கல்ப்பு ஏற்படுத்தணும்னா யாரை வச்சு ஏற்படுத்துறது? எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தால் தானே அந்த கட்சியை பயன்படுத்தி செய்ய முடியும். அந்த இடத்துல தான் நான் 1951 சொன்னேன், ரீசா பெஹ்லவி என்று சொல்லக்கூடிய நபர் வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் இன்னைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய சில மக்கள் முன்வைக்கிறாங்க, பெரும்பான்மையாக கிடையாது, சில மக்கள் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த ரீசா
பெஹ்லவி வந்தார்னா அவர் அமெரிக்காவை வந்து ஆதரிக்கிறார். ஏன்னா அமெரிக்கா சொல்லுது ரீசா பெஹ்லவி வந்தால் தான் இங்கே நல்லா இருக்கும், மக்கள் சுபிச்சமாக இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுது, இந்த ரீசா பெஹ்லவியை வந்து ஆயத்துல்லா கொமேனியை வீழ்த்தி விட்டு கொண்டு வர வச்சிட்டோம்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அது ஈரானில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் இன்றைக்கி அமெரிக்கா மூவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதே எதிர்கட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற விஷயம் லெபனான்லையும் செயல்படுத்திட்டு இருக்குது, ஹவுதிகள் அன்சாருல்லாக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலையும் செயல்படுத்திட்டு இருக்கு. எங்கெங்கே எதிர்கட்சிகள் இருக்கோ அவர்கள் எல்லாத்தையும் தன்மையப்படுத்திட்டு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது உரிமையை நிலைநாட்டக்கூடிய நபர்களை வீழ்த்தக்கூடிய முயற்சியும் சூழ்ச்சியும் கூட இன்னைக்கு அமெரிக்கா முன்னெடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. இறுதியாக சீனா இன்னைக்கு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த தொழில்நுட்பம் எலான் மஸ்க்லுடைய ஸ்டார் லிங்கை ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறா உடச்சி விட்ரும் முடிச்சு விட்ரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா HPM என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம், அதாவது ஹை பவர் மைக்ரோவேவ் என்று சொல்லக்கூடிய இது ஏன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இது என்ன பண்ணுன்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட் பவர்லாம் இருக்குல்ல, இது வந்து சட்டவிரோதமாக, அதாவது ஸ்டார்லிங்க் போன்ற விஷயங்கள் எல்லாமே சட்டவிரோதமாக வேறு விஷயங்களுக்கோ தவறான விஷயங்களுக்கோ தவறான இடங்களுக்கோ கொடுக்கப்படக்கூடிய சமயத்தில் அதோடைய தொடர்பை உடைக்கக்கூடிய இடத்துல வந்து இது செயல்படும். அதாவது இது எந்த அளவு செயல்படும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹை பவர் மைக்ரோவேவ் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து அதி உயர் மின்சாரத்தை கடத்தக்கூடிய இடத்துல இருக்காம. ஸோ இந்த பவரை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்னா சேட்டலைட்டை துண்டிக்கலாம், சேட்டலைட்டை ஒன்றும் இல்லாமல் அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி கூட இன்னைக்கு சீனா வெளியிட்டிருக்கு. அப்போ நிச்சயமாக இன்னைக்கு இந்த புவிசார் அரசியலில் பல விஷயங்களை பார்த்தோம், பல விஷயங்கள் நம்மளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ எது எப்படி நடந்தாலும் நிச்சயமாக புதிய உலக ஒழுங்கு என்ற விஷயம் நிச்சயமாக நடக்கும். அந்த புதிய உலக ஒழுங்கு என்ற விஷயத்தில் ஈரான், ரஷ்யா, வடகொரியா, இன்னும் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நல்ல நலம் விரும்பக்கூடிய அமைதி விரும்பக்கூடிய நாடுகள் அதை முன்னெடுத்து கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பொறுத்திருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.